இப்போ நீங்க ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்றீங்கன்னு வச்சுப்போம். தொடர்ந்து ஒரு 10 வருஷம் அந்த நிறுவனத்திற்காக உழைக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் உங்க ஐடி கார்டுல இன்டர்ன் அப்படின்னு தான் போட்டிருக்கு. உங்களால அதை ஏத்துக்க முடியுமா? நிச்சயமா ஏத்துக்க முடியாது. ரொம்ப கோபம் வரும். ஆமா, கண்டிப்பா கோவம் வரும்ல. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களோட நிஜமான நிலைமை ஆக்சுவலா இதுதான். இது ஏதோ ஒரு தனிப்பட்ட நபரோட சோக கதை இல்ல. நம்ம மாநிலத்தோட ஒட்டுமொத்த கல்வித்துறையின் எதிர்காலத்தையே அசைத்து பார்க்க போகும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையின் ஒரு சின்ன அங்கம் மட்டும்தான் இது. கரெக்ட். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதான் சமீபத்துல பாத்தீங்கன்னா மாணவர் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் மாநில தலைவர்கள் கூட்டாக சென்று முதல்வரை சந்தித்து ஒரு 29 அம்ச கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. இந்த தகவல்களின் பின்னணியை தேடி போகும் ஒரு விரிவான அலசல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா. இந்த 29 கோரிக்கைகள் அப்படிங்கிறது ஏதோ வருஷா வருஷம் சம்பள உயர்வுக்காக கொடுக்கப்படுற வழக்கமான மனு கிடையாது. இத நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, நம்ம மாநிலத்துல இருக்கிற கல்வித்துறையோட ஒட்டுமொத்த கட்டமைப்பையே, அதாவது அந்த ஆர்கிடெக்சரை மாற்றி எழுதக்கூடிய விஷயங்கள் இதுல அடங்கியிருக்கு. அப்படியா சொல்றீங்க? ஆமா. பகுதி நேர ஆசிரியர்களுடைய கண்ணீர்ல ஆரம்பிச்சு பல பத்தாண்டுகளாக தமிழ்நாடு அரசியலை தீர்மானிக்கும் இருமொழி கொள்கை, அப்புறம் இப்போ இருக்கிற இந்த செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ உலகத்துக்கு ஏற்ப நம்ம பாடத்திட்டத்தை எப்படி மாத்த போறோம் அப்படிங்கிற வரைக்கும் பல விஷயங்கள் இந்த ஒரு மனுவுக்குள்ள இருக்கு. ஆனா இப்போ இந்த லிஸ்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவங்க இந்த விஷயத்தை எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிற விதமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படி தோணுது உங்களுக்கு? பொதுவா ஒரு சங்கம் கோரிக்கை வைக்குதுன்னா ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி கோஷமிடுவாங்க அல்லது துறை சார்ந்த அதிகாரிக்கு ஒரு தபால் அனுப்புவாங்க இல்லையா? ஆமா. ஆனா இவங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களை பாக்குறாங்க, அப்புறம் அவங்கவங்க ஊர்ல இருக்கிற எம்எல்ஏக்களை சந்திச்சு மனு கொடுக்கறாங்க, கடைசியா மொத்தமா போய் முதல்வரையும் பாக்குறாங்க. ஆமா, இது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். அதான், இந்த அளவுக்கு முட்டி மோத வேண்டிய அவசியம் என்ன? அரசாங்கத்துக்கு ஒரு இமெயில் அனுப்பினா பத்தாதா? இது பாக்குறதுக்கு ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் பண்ற லாபிங் மாதிரி இல்ல தோணுது. ரொம்ப திட்டமிட்டு பண்றாங்க. நிச்சயமா. இது ரொம்ப திட்டமிடப்பட்ட ஒரு வியூகம்னு தான் சொல்லணும். ஒரு ஜனநாயக அமைப்புல எப்படி ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படிங்கறத அவங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஓஹோ. நீங்க சொன்ன மாதிரி ஒரு தபால் அனுப்புனா அது ஒரு அதிகாரியோட மேசையில ஃபைலா தூங்கிடும். ஆனா சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமா அழுத்தம் கொடுக்கும்போது என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல 234 தொகுதிகள் இருக்கு. ஆமா, கரெக்ட். ஒவ்வொரு எம்எல்ஏவும் தன்னோட தொகுதி பிரச்சனையா இத மேலிடத்துக்கு கொண்டு போகும்போது அரசாங்கத்தோட எல்லா மட்டங்கள்லயும் ஒரே நேரத்துல இது ஒரு விவாத பொருளா மாறும். கீழிருந்து மேல், மேலிருந்து கீழ்னு 2 பக்கமும் பிரஷர் கொடுக்கறாங்க. ஓ, ஒரு பக்கம் எம்எல்ஏ, இன்னொரு பக்கம் சிஎம். எக்ஸாக்ட்லி. இதுல இன்னொரு மிக முக்கியமான பின்னணி என்னன்னா, இப்போதைக்கு உயர்கல்வித்துறைக்குன்னு தனியா ஒரு அமைச்சர் இல்ல பாத்தீங்களா? ஓ, அதனாலதான் இவங்க நேரடியா முதல்வரை சந்திக்கிறாங்களா? நான் கூட ஏன் சிஎம் கிட்ட போனாங்கன்னு யோசிச்சேன். ஆமா, அதான் காரணம். உயர்கல்வித்துறை சம்பந்தமான கோரிக்கைகளை செயல்படுத்த ஒரு நேரடி அதிகாரம் கொண்ட அமைச்சர் இல்லாததால அந்த துறையும் தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற முதல்வர்கிட்டயே நேரடியா போய் நிக்கிறாங்க. ஆமா, அது லாஜிக் தான். இது மூலமா அந்த ஃபைல்கள் பல டேபிள்களுக்கு போய் வர்ற தாமதத்தை தவிர்க்க முடியும்னு அவங்க நம்புறாங்க. சரி, இப்போ அந்த 29 கோரிக்கைகள் பட்டியலுக்கு வரும். இதுல எனக்கு புரியாத ஒரு விஷயம் இருக்கு. ஆசிரியர்கள் அவங்க வேலையை பத்தி பேசுறாங்க, சம்பளத்தை பத்தி பேசுறாங்க, அது ஓகே. சரி. ஆனா மாணவ பேரவை தேர்தல், அதாவது ஸ்டூடெண்ட் யூனியன் எலெக்ஷன்ஸ் கல்லூரிகள்ல நடத்தப்படணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. எனக்கு என்ன டவுட்னா, ஆசிரியர்கள் சங்கத்துக்கும் மாணவர்கள் எலெக்ஷன் நடத்துறதுக்கும் என்ன சம்பந்தம்? இதுல அவங்களுக்கு என்ன லாபம்? இதுல லாபம் நஷ்டம்னு பாக்குறத விட கல்வி வளாகங்கள் எப்படி இயங்கணும் அப்படிங்கிற ஒரு பரந்த பார்வையில நாம இதை பார்க்கணும். ஒரு காலத்துல கல்லூரிகள்ல நடந்த மாணவ பேரவை தேர்தல்கள் மூலமா தான் இன்னைக்கு இருக்கிற பல பெரிய அரசியல் தலைவர்கள் உருவானாங்க. உங்களுக்கு தெரியும். ஆமா, பல தலைவர்கள் அங்கிருந்து வந்தவங்க தான். அதான், கல்லூரிகள் அப்படிங்கிறது வெறும் பாடத்தை படிச்சுட்டு போற இடம் கிடையாது. அதுதான் ஜனநாயகத்தின் நாற்றங்கால். ஒரு மாணவன் கேள்வி கேட்கவும், தலைமையை ஏற்கவும், நிர்வாகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தவும் கத்துக்கிற முதல் இடம் அதுதான். கரெக்ட், அந்த ட்ரைனிங் அங்கதான் ஆரம்பிக்குது. ஆமா, மாணவ பேரவைகள் முடக்கப்படும் போது நிர்வாகம் என்ன செஞ்சாலும் அது அப்படியே ஏத்துக்கிற ஒரு மந்தமான தலைமுறை தான் உருவாகும். ஆசிரியர்களுக்கு இது ஏன் முக்கியம்னா, மாணவர்களோட உரிமைகள் பாதுகாக்கப்படும் போதுதான் ஒட்டுமொத்த கல்விச்சூழலும் சுதந்திரமா இருக்கும்னு அவங்க நம்புறாங்க. ஓகே, அந்த லாஜிக் எனக்கு புரியுது. அதே மாதிரி இந்த லிஸ்ட்ல இன்னொரு முக்கியமான விவாதமும் இருக்கு. அது இருமொழி கொள்கை மற்றும் மும்மொழி கொள்கை பத்தினது. நான் கேட்கறது என்னன்னா, இது ஒரு அரசியல் சார்ந்த கொள்கை முடிவு இல்லையா? ஆமா.
அப்புறம் ஒரு ஆசிரியர் சங்கம் ஏன் மொழி பாலிசி பத்தி இவ்வளவு கவலைப்படணும்? அவங்க என்ன பாடம் கொடுக்கறாங்களோ அதை நடத்த போறாங்க. இதுல அவங்களுக்கு என்ன நேரடி பாதிப்பு வந்துட போகுது? இது ரொம்ப ஆழமான கேள்வி. மொழி பாலிசி அப்படிங்கிறது வெறும் அரசியல் முழக்கம் மட்டும் கிடையாது. அது பள்ளிக்கூடங்களோட டைம் டேபிள நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். டைம் டேபிள்யா? எப்படி? இப்ப இருமொழி கொள்கை இருக்கிறதால ஒரு நாளைக்கு 8 பீரியட் இருக்குன்னா, அதுல தமிழ், ஆங்கிலம், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல்னு நேரத்தை பிரிச்சு கொடுக்கறாங்க இல்லையா? ஆமா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு பீரியட் இருக்கும். இப்போ ஒருவேளை மும்மொழி கொள்கை உள்ள வந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அந்த 3வது மொழிய கற்பிக்க நேரத்தை எங்கிருந்து எடுப்பாங்க? ஓஹோ, அறிவியலுக்கோ கணக்குக்கோ ஒதுக்கப்படுற நேரத்தை குறைச்சுதான் ஆகணும். ஒரு நிமிஷம். அப்போ மும்மொழி கொள்கை வந்தா மத்த பாடங்களுக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவம் குறைஞ்சிடும்னு சொல்றீங்களா? கட்டாயமா. நேரத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாம அந்த புதிய மொழியை கற்பிக்க புதுசா ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களை வேற வேலைக்கு எடுக்கணும். ஆமா, புது டீச்சர்ஸ் வேணும்ல. அது அரசாங்கத்தின் பட்ஜெட்ல ஒரு பெரிய சுமைய உருவாக்கும். அதே நேரத்துல இப்ப இருக்கிற பாடங்களை எடுக்கிற ஆசிரியர்களோட பணியிடங்களுக்கும் ஆபத்து வரலாம். ஓ, அவங்க வேலைக்கே உழவைக்கிற மாதிரி ஆயிடும். அதனாலதான் இருமொழி கொள்கையை தொடர்ந்து வலியுறுத்துறது தங்களோட வேலைக்கான பாதுகாப்பாவும் மாணவர்களின் சுமையை குறைக்கிற ஒரு வழிமுறையாகவும் இந்த சங்கங்கள் பாக்குறாங்க. இது நிஜமாவே ஒரு புது பார்வை தான் பாருங்க. நான் கூட ஏதோ அரசியல்னு நினைச்சேன். சரி, நான் ஆரம்பத்துல கேட்ட அந்த இன்டர்ன் கதைக்கு வருவோம். இந்த 29 கோரிக்கைகள்ல ரொம்ப உணர்வு பூர்வமான ஆனா ரொம்ப வருஷமா இழுத்தடிக்கப்படுற ஒரு பிரச்சனைனா அது பகுதி நேர ஆசிரியர்களின் நிலைமைதான். ஆமா, ரொம்ப வருத்தமான விஷயம் அது. அரசாங்கத்தோட பாலிசி என்ன சொல்லுது? ஒரு பகுதி நேர ஆசிரியர் 5 வருஷம் தொடர்ந்து வேலை செஞ்சா அவங்கள பணி நிரந்தரம் செய்யணும். இதுதான் ரூல். ஆனா யதார்த்தத்துல பல பேர் 10 வருஷத்துக்கும் மேலாக பகுதி நேர ஆசிரியர்களாவே இருக்காங்க. உண்மைதான். பல பேருக்கு நிரந்தரம் கிடைக்கல. எனக்கு என்ன புரியலனா, அரசாங்கம் ஒன்னு சொல்லுது, ஆனா 10 வருஷமா அது நடக்கல. ஏன் இந்த முரண்பாடு? இதுக்கு யாரு காரணம்? இதுக்கு பின்னாடி அரசாங்க இயந்திரத்துல ஒரு வேலை எப்படி உருவாகுது அப்படிங்கிற மெக்கானிசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு அரசு துறையிலையும் இஷ்டத்துக்கு ஆட்களை நிரந்தரம் பண்ணிட முடியாது. ஏன் பண்ண முடியாது? பாலிசி இருக்குல்ல. பாலிசி இருந்தாலும் ஒப்புதல் அளிக்கப்பட்ட பணியிடங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த வருஷம் இவ்ளோ பேருக்கு நிரந்தர சம்பளம் கொடுக்க அரசாங்க கருவூலத்துல நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும். ஓ, பட்ஜெட் அலோகேஷன் பத்தி சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. 5 வருஷத்துல நிரந்தரம் பண்ணணும்னு சட்டம் இருந்தாலும் நிதித்துறை அந்த புதிய பணியிடங்களுக்கு ஒப்புதல் கொடுத்தாதான் பள்ளி கல்வித்துறையால அவங்கள நிரந்தரம் செய்ய முடியும். நான் இதை ஏத்துக்கவே மாட்டேன். பட்ஜெட் இல்ல, நிதித்துறையில ஃபைல் நிக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தரை 10 வருஷமா குறைஞ்ச சம்பளத்துல வேலை வாங்கலாமா? உங்களோட ஆதங்கம் எனக்கு புரியுது. ஒரு ஸ்கூல்ல 2 டீச்சர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். 2 பேரும் ஒரே கிளாஸ்க்கு தான் பாடம் எடுக்கிறாங்க. ஆனா ஒருத்தருக்கு நிரந்தர சம்பளம், இன்னொருத்தருக்கு பகுதி நேர சம்பளம். இது எப்படி நியாயமாகும்? நீங்க கேக்குற கேள்வி 100% நியாயமானது. அதனாலதான் இது ஒரு மிகப்பெரிய போராட்டமா உருவெடுத்திருக்கு. நீங்க சொன்ன அந்த உளவியல் ரீதியான பாதிப்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, மென்டலா ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. பக்கத்துல இருக்கிற ஆசிரியர் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது அதே வேலையை செய்யறதா வெறும் 3,000 ரூபாய்க்கு வேலை செய்யறோம்னு ஒரு ஆசிரியர் நினைக்கும்போது அவரால எப்படி வகுப்பறைக்குள்ள 100% ஈடுபாட்டை கொடுக்க முடியும்? நிச்சயமா முடியாது. ஒரு மோட்டிவேஷனே இருக்காது. அடுத்த மாசம் நமக்கு வேலை இருக்குமா, சம்பளம் வருமானு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒருவரால் மாணவர்களுக்கு தரமான கல்வியை கொடுக்க முடியாது. இது அந்த ஆசிரியரை மட்டும் பாதிக்கல, அவர்கிட்ட படிக்கிற மாணவர்களோட எதிர்காலத்தையும் தான் பாதிக்குது. இதுதான் நிர்வாக தாமதத்தோட ஒரு இருண்ட பக்கம்னு சொல்லலாம். இதுல இன்னொரு கொடுமையும் இருக்கு பாருங்க. எல்லா பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் இந்த நிரந்தர வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. குறிப்பிட்ட சில பாடங்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்துட்டு மற்ற பாடங்களை எடுக்கிற ஆசிரியர்களை புறக்கணிக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆமா, அப்படி ஒரு விஷயம் நடக்குது. குறிப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ். எனக்கு இது நிஜமாவே லாஜிக் இடிக்குது. இன்னைக்கு ஒரு 3 வயசு குழந்தை கூட ஸ்மார்ட் போனை எடுத்து வாய்ஸ் கமாண்ட் கொடுத்து வீடியோ பாக்குது. உலகம் முழுக்க ஏஐ பத்தி தான் பேச்சாவே இருக்கு இல்லையா? கண்டிப்பா, எங்க பார்த்தாலும் ஏஐ தான். ஆனா நாம இன்னும் கம்ப்யூட்டர் சயின்ஸை ஆரம்ப பள்ளியில ஒரு முழுமையான பாடமா கொண்டு வரல. அது வெறும் அறிவுரையாக மட்டுமே பள்ளிகள்ல இருக்குன்னு சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம்? இந்த காலத்துல இது ரொம்ப பேக்வர்டா இல்ல? இது எப்படின்னா, ஒரு குழந்தையோட கையில ஒரு அதிநவீன டெஸ்லா காரோட சாவியை கொடுத்துட்டு அவங்கள ஸ்கூல்ல உட்கார வச்சு குதிரை வண்டி எப்படி ஓட்டுறதுன்னு பாடம் எடுக்கிற மாதிரி இருக்கு. செம கம்பாரிசன். உண்மையிலே தொழில்நுட்பம் ராக்கெட் வேகத்துல போய்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம கல்வி முறை இன்னும் பழைய மாட்டு வண்டியிலே பயணிக்குது. நீங்க கேட்டீங்கல்ல, அறிவுரையாக இருக்கிறதுக்கும் பாடமாக இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு. ஆமா, அது என்ன டிஃபரன்ஸ்? ஒரு விஷயம் அறிவுரையா இருக்கும்போது ஆசிரியர் சும்மா வாயால இது மானிட்டர், இது கீபோர்டுன்னு சொல்லிட்டு போயிடுவார்.
அதுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம் கிடையாது, மார்க் கிடையாது. ஓ, மார்க் கிடையாதா? ஆமா, மார்க் இல்லைன்னா மாணவர்களும் அதை பெருசா மதிக்க மாட்டாங்க, பெற்றோர்களும் கண்டுக்க மாட்டாங்க, அதனால எந்த யூஸும் இல்ல. சூப்பர் உதாரணம். அந்த டெஸ்லா கார் கம்பேரிசன் ரொம்ப சரியா இருக்கு. ஆனா நான் இங்க கொஞ்சம் முரண்படுறேன். சொல்லுங்க. இந்த ஆசிரியர் சங்கங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸை கட்டாய பாடமாக்கணுங்கிற கோரிக்கைக்கு பின்னாடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு வேணுங்கிற ஒரு சுயநலமும் இருக்கே. இத பசங்க மேல உள்ள அக்கறையில மட்டும் கேக்குறாங்கன்னு சொல்ல முடியுமா? இதை வெறும் சுயநலம்னு நாம சுருக்கிட முடியாது. இது ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் சங்கிலின்னு சொல்லலாம். எப்படி சொல்றீங்க? ஒரு பாடத்தை கட்டாய பாடமா ஆக்கும்போது என்ன நடக்கும்னு பாருங்க. அரசாங்கம் அந்த பாடத்துக்கான புத்தகங்களை அச்சடிக்கணும், ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் கம்ப்யூட்டர் லேப் கட்டணும், அதை பராமரிக்கணும். ஆமா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். மிக முக்கியமா அந்த பாடத்தை கற்பிக்க தகுதியான ஆசிரியர்களை வேலைக்கு எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது தான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். ஓ, அப்படி வரீங்களா? ஆமா, பாடத்திட்டத்தை நவீனப்படுத்துற அதே வேளையில ஒரு பெரிய வேலை வாய்ப்பையும் உருவாக்குறாங்க. இது ஒரு ஆரோக்கியமான கோரிக்கை தான். 2 தரப்புக்கும் லாபம் தானே. ஓகே, இவ்ளோ விஷயங்கள் இந்த 29 கோரிக்கைகளுக்குள்ள இருக்கு. 10 வருஷமா வேலையை நிரந்தரத்துக்காக காத்திருக்கிற ஆசிரியர்கள், அப்புறம் மொழி பாலிசி, ஏஐ காலத்துக்கேத்த பாடத்திட்டம்னு ரொம்ப அழுத்தமான விஷயங்கள் டேபிள்ல இருக்கு. கண்டிப்பா நிறைய வெயிட்டான விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் பொறுப்பேற்றதும் அவங்க என்ன பதில் கொடுத்திருக்காங்க தெரியுமா? உடனடியாக இந்த பெரிய கோரிக்கைகளை அவங்க கையில எடுக்கல. அவங்களுடைய வேலையா பள்ளிகள் எப்ப திறக்கப்படும், மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் எல்லாம் சரியா போய் சேர்ந்துடுச்சா அப்படிங்கறத மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமான வேலை தானே. இதுக்கு தான் எனக்கு கோவம் வருது. அரசாங்கத்துல எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு புக்கை கொண்டு போய் சேர்க்கிற அதிகாரி வேற, பாலிசி லெவல்ல முடிவெடுக்கிற அதிகாரி வேற. ரெண்டையும் அரசாங்கத்தால ஒரே நேரத்துல பண்ண முடியாது. புரியுது. இவ்ளோ பெரிய கோரிக்கைகள் இருக்கும்போது அமைச்சர் வெறும் ஸ்கூல் திறக்கிற தேதியை பார்த்துட்டு இருக்கிறது தப்பிக்கிற மாதிரி இல்லையா? அவங்க இதை சீரியஸா எடுத்துக்கலன்னு தோணுது. உங்க கோபம் எனக்கு நல்லாவே புரியுது. அரசாங்கம் ஏன் 2யும் ஒரே நேரத்துல செய்யக்கூடாதுன்னு நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். ஆனா அரசாங்க இயந்திரம் எப்படி இயங்குது அப்படிங்கிற யதார்த்தத்தை நம்ம கொஞ்சம் பகுப்பாய்வு செய்யணும். சரி, சொல்லுங்க. பாடப்புத்தகங்கள் விநியோகம், பள்ளிகள் திறப்பு அப்படிங்கிறது பல மாசங்களுக்கு முன்னாடியே திட்டமிடப்பட்டு பட்ஜெட் ஒதுக்கப்பட்டு நடக்கிற அன்றாட செயல்பாடுகள். இதுல ஏதாவது சின்ன தப்பு நடந்தா கூட கோடிக்கணக்கான மாணவர்களோட ஒரு வருஷ படிப்பு வீணாயிடும். அது உண்மைதான். ஆனா இந்த 29 கோரிக்கைகள்ல பலதும் கொள்கை முடிவுகள், அதாவது பாலிசி டிசிஷன்ஸ். அதாவது இத உடனே செஞ்சிட முடியாதுன்னு சொல்றீங்களா? ஆமா. உதாரணத்துக்கு பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் செய்யணும்னா அதுக்கு நூற்றுக்கணக்கான கோடிகள் கூடுதல் நிதி தேவைப்படும். இத ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மட்டும் தனியா முடிவெடுத்துட முடியாது. ஓ, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட போகணுமா? ஆமா, நிதித்துறை செயலாளர்கள் கிட்ட பேசி அவங்களுடைய ஒப்புதல் வாங்கி முதலமைச்சரோட கவனத்துக்கு கொண்டு போய் அமைச்சரவை கூட்டத்துல வச்சுதான் பாஸ் பண்ண முடியும். இது ஒரு நீண்ட நடைமுறை. ஓகே, ஒரு பெரிய சைக்கிள் இருக்கு இதுக்குள்ள. அதனாலதான் ஒரு புதிய கல்வியாண்டு தொடங்கும் பொழுது எந்த குழப்பமும் இல்லாம ஸ்கூல் திறக்கிற அடிப்படை வேலைகளை முதல்ல முடிச்சிட்டு படிப்படியா அடுத்த கட்ட அதிகாரிகளோட விவாதித்து இந்த கொள்கை ரீதியான கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம்னு அரசாங்கம் தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா சொல்றாங்க. ஆக மொத்தத்துல இந்த மனு கொடுத்த படலம் அப்படிங்கிறது ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தோட ஆரம்ப புள்ளி மட்டும்தான். இன்னைக்கு நாம விவாதித்த இந்த 29 கோரிக்கைகள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பிரிவினரோட சம்பள பிரச்சனையோ இல்ல வேலை தொடர்பான தனிப்பட்ட பிரச்சனையோ கிடையாது. எக்ஸாக்ட்லி, அது ரொம்ப பெரிய விஷயம். இது எந்த மொழியில நாம படிக்க போறோம், டெஸ்லா காலத்துல நம்ம பசங்க குதிரை வண்டி ஓட்ட போறாங்களா இல்ல செயற்கை நுண்ணறிவை கத்துக்க போறாங்களா அப்படிங்கிற நம்ம ஒட்டுமொத்த சமூகத்தோட எதிர்கால பயணம்னே சொல்லலாம். சரியா சொன்னீங்க. நீங்க ஒரு மாணவராகவோ ஒரு பெற்றோராகவோ அல்லது இந்த சமூகத்தை வெளியிருந்து பார்க்குற ஒரு நபராகவும் இருக்கலாம். இந்த கோரிக்கைகள் மேல அரசாங்கம் எடுக்க போகிற ஒவ்வொரு முடிவும் நாளைக்கு உங்க வீட்டு பிள்ளைகளோட கல்வியின் தரத்தையும் அவங்களுக்கான எதிர்கால வேலை வாய்ப்புகளையும் நேரடியாக பாதிக்கப் போகிறது அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது. விடைபெறுவதற்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். ஒரு பக்கம் உலகமே ஏஐன்னு மாறிக்கிட்டு இருக்கும்போது நாம இன்னும் கம்ப்யூட்டர் சயின்ஸையே ஒரு முழுமையான பாடமா ஆரம்ப கல்வியில மாத்த போராடிக்கிட்டு இருக்கோம். ஆமா. இதுவே இவ்ளோ கஷ்டம்னா ஒரு மனிதனோட வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமான பணத்தை எப்படி சேமிக்கிறது, முதலீடு செய்யறது அப்படிங்கிற நிதி மேலாண்மை,
அல்லது இன்றைய மன அழுத்த உலகத்துல ரொம்பவே அத்தியாவசியமான மனநலம் சார்ந்த விஷயங்களை நம்ம எப்ப பேச போறோம்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இன்னும் எத்தனை முக்கியமான திறன்களை நாம எந்த ஒரு மார்க்கும் இல்லாத வெறும் விருப்ப பாடமாவோ அல்லது அறிவுரையாவோ கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். பகுதி நேர கல்வியை வச்சுக்கிட்டு முழுநேர எதிர்காலத்தை எப்படி உருவாக்க போறோம்? இதை யோசிச்சுக்கிட்டே இருங்க. மீண்டும் அடுத்த விரிவான அலசலில் சந்திப்போம்.